ஒரு பேரரசை வீழ்த்த பல்லாயிரம் வீரர்கள் கொண்ட படை தேவையில்லை. ஒரு சிறு சதித்திட்டம் போதும். கோட்டை கதவுகளை உடைக்க தேவையில்லை. உள்ளிருக்கும் ஒரு துரோகி போதும். சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் வெறும் பொருளாதார நூல் மட்டுமல்ல, அது எதிரிகளின் தூக்கத்தை கெடுக்கும் ஒரு ராஜதந்திர ஆயுதம். 13ஆம் அத்தியாயத்தில் கௌடில்யர் கற்பிக்கும் பாடங்கள் அதிரடியானவை. யார் யாரை வைத்து ஒரு நாட்டை கவிழ்க்கலாம்? ஒரு துறவியோ, ஒரு வணிகனோ, அல்லது ஒரு சாதாரண பிச்சைக்காரியோ கூட உளவுத்துறையின் துருப்புச்சீட்டாக எப்படி மாறுவார்கள்? சொந்த நாட்டு அதிகாரிகளையே மன்னன் ஏன் கண்காணிக்க வேண்டும்? விஷம் வைப்பவர்கள் முதல் வதந்தியை பரப்புபவர்கள் வரை கௌடில்யரின் நிழல் உலக இராணுவம் எப்படி செயல்படுகிறது? துரோகிகளையும் சதிகாரர்களையும் அடையாளம் கண்டு எதிரி நாட்டை இரத்தமின்றி வீழ்த்துவது எப்படி? அர்த்த சாஸ்திரத்தின் இந்த மர்மமான பக்கங்களை இன்று விரிவாக பார்ப்போம். வாருங்கள், வரலாற்றின் சுவடுகளுக்குள் நுழைவோம். 13ஆம் அத்தியாயம். கவிழ்ப்பு, சதியாலோசனை, உளவுத்துறை மற்றும் கௌடில்யரின் அயல் நாட்டுக் கொள்கை. கவிழ்ப்பு, சதியாலோசனை. ஒரு புத்திசாலியான அரசன் தனது மக்களை, முக்கிய அதிகாரிகளை மட்டுமின்றி சாதாரண மக்களையும் கூட எதிரியின் சதித்திட்டங்களிலிருந்து காப்பான். கோபம், அச்சம், பேராசை, கர்வம் ஆகிய குணங்களை உடைய அரசனை ஒரு விரோதி எளிதாக வெற்றி கொள்வான். இது சாதாரண மக்களுக்கும் கூட பொருந்தும். அப்பொழுது ஒரு அரசன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கௌடில்யர் சொல்கிறார், மன்னன் தனது நாட்டில் உள்ள சோதிடர்கள், தீய சக்திகளை ஆராதிப்பவர்கள் போன்றோர் தங்களுக்குள் தொடர்பு கொள்வதையும் கூட கண்காணிக்க வேண்டும். காரணம், இவர்கள் யாவருமே சதி ஆலோசனைக்கு கருவிகளாக பயன்படுபவர்கள்தான். இது தவிர எதிரி நாட்டில் எளிதில் கவிழ்க்கப்படக்கூடியவர்களை பரிசு மற்றும் புகழ்ச்சியின் மூலமாக கவிழ்க்கலாம். எதிரியின் நாட்டில் எளிதில் அசைந்து கொடுக்காதவர்களை கூட அங்கு கருத்து வேறுபாட்டை விதைப்பதன் மூலமாக அவர்களுக்கிடையில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். இந்த விஷயத்தில் எதிரி நாட்டு அரசனின் குறைகளை சுட்டிக்காட்டுவது பலனளிக்கும். இதனை முக்கிய உளவாளிகளை எதிரி நாட்டுக்கு அனுப்புவதன் மூலம் சாதிக்கலாம். மேலும் இதற்கு எதிரி நாட்டில் நாசவேலையை செய்யும் இலக்குகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு முதலில் அந்நாட்டு அரசனியின் கோபம் கொள்ளக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகையினர் மூலமாக எளிதில் நமக்கு வேண்டாத அரசனை கவிழ்க்கலாம். அப்பட்டியல் பின்வருமாறு. 1. வாக்களிக்கப்பட்ட வெகுமதி கிடைக்கப் பெறாதவர். சவாலில் தோற்று அவமானப்படுத்தப்பட்டவர். நாடு கடத்தப்பட்டதால் மகிழ்ச்சியற்று இருப்பவர். 4. அரசுக்காக செலவு செய்து எவ்வித லாபமும் பெறாதவர். 5. பதவி நீக்கம் அல்லது பதவி குறைப்பு செய்யப்பட்ட அரசு பணியாளர். 6. தனது வேலையே வாரிசுக்கு பெற்றுத்தர இயலாதவர். 7. தவறான நடவடிக்கைக்காக தண்டிக்கப்பட்டவர். 8. சொத்துக்கள் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட ஒருவர். 9. அடிமைத்தனத்தில் அவதியுறுபவர். 10. நாடு கடத்தப்பட்ட ஒருவரின் நெருங்கிய உறவினர். 11. வறுமையில் வாடும் பேராசைக்காரர். 12. எப்பொழுதும் குற்றம் அல்லது தவறு செய்யும் ஒருவர். 13. தம்முடைய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் உள்ள ஒருவர். 14. படைகளால் ஒடுக்கப்பட்ட கலகவாதி. 15. தவறான வழிகளில் பணம் சேர்த்த அரசு ஊழியர். 16. அரசனால் வெறுக்கப்பட்ட அல்லது அரசனை வெறுக்கும் ஒருவர். போலி தற்பெருமை, மிகுந்த உணர்ச்சி வேகம், விளைவுகளை எண்ணாது கண்மூடித்தனமாய் காரியம் செய்பவர்கள் ஆகிய மேற்கண்டவர்கள் ஒரு அரசின் அழிவுக்காக எப்பொழுதும் காத்திருப்பவர்கள். இவர்கள்தான் எதிரி நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்த பயன்படும் துருப்புச்சீட்டுகள் என்ற விதமாக கௌடில்யர் மேற்கண்டவர்களை சித்தரிக்கிறார். கவிழ்ப்பையும் நாச வேலையையும் ஏற்படுத்தும் விதம். சூழ்ச்சி. தங்கள் வலையில் எளிதாய் விழக்கூடியவர்களை மாறுவேடமிட்ட உளவாளிகள் கவிழ்க்கலாம். குறிவைத்து கவிழ்க்கப்பட்ட ஒருவர் அவ்வரசனுக்காக பணியாற்ற ஒப்புக்கொள்வாரெனில் ஒப்பந்த சாசனத்தில் கையெழுத்திடப்படும். பிறகு அந்த நபர் தமது திறமைக்கு ஏற்ப அரசனின் ஒற்றர்களோடு சேர்ந்து பணியாற்றுவார். உளவுத்துறை. அரசன் தன்னுடைய ஊழியர்களின் நேர்மையை பலவிதமாய் சோதித்தறிவான். அதற்காக ஒரு இரகசிய அமைப்பையும் அவன் ஏற்படுத்தியிருப்பான். அந்த அமைப்பில் ஓரிடத்தில் நிலையாய் நிற்கும் உளவாளிகள், இதில் உளவுத்துறை அதிகாரிகள், துறவி வேடமணிந்த ஒற்றர்கள், சம்சாரிகள், வியாபாரிகள் போன்றோர் இருப்பார்கள். சுற்றித் திரியும் உளவாளிகள். இரகசிய செயலாளர், அரசியல் காரணங்களாய் கொலை செய்பவர், பிச்சைக்காரியாக கூட பெண் உளவாளிகள், இந்த வகையினர் இருப்பார்கள்.
உழவு வேலைக்காக ஓரிடத்தில் நிலை கொள்ளும் உளவாளிகள். அரசு பணியாளர்களின் நேர்மையை சோதித்து உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பும் அரசன் அதற்கென்று உளவாளிகளை குறிப்பிட்ட நிலையில் நிறுத்தி வைத்திருப்பான். அவர்களுக்கு உரிய கௌரவமும் வெகுமதிகளும் வழங்குவான். அவர்களில் யாரேனும் அரசனுக்கு எதிராய் செயல்பட்டால் அவர்கள் ஓசைப்படாமல் நிரந்தரமாக அகற்றப்படுவார்கள். உளவுத்துறை அதிகாரிகள். துணிவும் புத்தி கூர்மையும் உடைய மாணவனுக்கு உளவுத்துறை அதிகாரிக்கான பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு பிறகு அரசனுக்கும் அமைச்சருக்கும் விசுவாசமாக இருப்பதாய் பிரமாணம் செய்ய வேண்டும். பிறகு அவனுக்கு பணமும் பட்டங்களும் தந்து அரசனுக்கு எதிராய் ஏதேனும் நடந்தால் அது பற்றிய தகவல்களை சேகரித்து தெரிவிக்கும்படி உத்தரவிட்டு அனுப்பி வைப்பார்கள். இவ்வாறு நேர்மையும் அறிவாற்றலும் கொண்டவர்களை தேர்ந்தெடுத்து கீழ்க்கண்ட வகையில் வேடமிட்டு ஒற்றறிய நியமிப்பார்கள். வணிகர். ஏழ்மை நிலையில் உள்ள வியாபாரி ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனின் விசுவாசத்தை சோதித்து அறிந்த பிறகு அவனுக்கு போதுமான செல்வங்களை தந்து அவனை இரகசிய ஒற்றனாக விசுவாச பிரமாணத்திற்கு பின் நியமிப்பார்கள். குடும்பத் தலைவர். மிகவும் தரித்திர நிலையில் உள்ள விவசாயி ஒருவனின் நேர்மையை சோதித்து பிற்பாடு அவனை ஒற்றனாக நியமிப்பார்கள். துறவி. தனது பணியை துறந்து ஒற்றராய் நியமிக்கப்பட்ட பின் மீண்டும் துறவி போலவே நடித்தல். ஒற்றனாக செயல்படும் துறவிகளின் செயல்பாடுகள். நம்பத்தக்க ஒரு துறவி பணம் ஈட்ட விரும்புவாரெனில் நகருக்கு அருகில் உளவாளியாக நியமிக்கப்படுவார். தனது தலைமுடியை மழித்துக் கொண்டோ அல்லது சடையாய் திரித்து கொண்டோ துறவி வேடத்தில் இருப்பார். அவரோடு சீடர் வேடத்திலும் சில ஒற்றர்கள் இருப்பார்கள். அந்த துறவி மக்கள் நடுவே அமர்ந்து மாதத்தில் ஓரிரு முறை மட்டுமே ஒரு பிடி பார்லி தானியத்தை உண்பது போல நடிப்பார். ஆனால் மறைவாக தாம் விரும்பியதையெல்லாம் அவர் தின்று தீர்க்கலாம். வியாபாரி போர்வையில் இருக்கும் உளவாளிகள் அவரை வணங்கி செல்ல வருவார்கள். அவருடைய மறைவியல் சக்திகளை கொண்டு தங்களுக்கு வளமும் செல்வமும் வழங்கும்படி வேண்டுவார்கள். மறுபுறம் துறவியின் சீடர்களாய் நடிப்பவர்கள் அவரை காண வருபவர்கள் பற்றிய தகவல்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டிருப்பார்கள். அவருடன் மக்கள் வந்து செல்வத்துக்காக பிரார்த்திக்கும் பொழுது அவர் கைரேகை போன்ற யுக்திகளை கொண்டு அவர்களுக்கு வரவிருக்கும் செல்வங்களை பற்றி ஏதோ ஞான திருஷ்டியில் கண்டது போல கூறுவார். எதிர்பாராத லாபம், திருட்டு போதல், அயல் நாட்டிலிருந்து தகவல், வெகுமதி, சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் போன்றவற்றை அவர் முன்னறிவிப்பு செய்வார். அவருடன் மறைமுகமாய் செயல்படும் மற்ற உளவாளி சீடர்கள் அவர் துறவி வேடத்தில் இருக்கும் அந்த உளவாளி சொல்லியபடி உண்மையாகவே நடக்கச் செய்து விடுவார்கள். துறவி தலைமை உளவாளி தம்மை வணங்க வரும் பக்தர்களில் துடிப்பு, அறிவாற்றல், பேச்சுத்திறன் உள்ளவர்களை அடையாளம் கண்டு அரசு பணிக்கு பரிந்துரை செய்வார். இரகசிய உளவாளிகளாக பயன்படும் சுற்றி திரியும் உளவாளிகள். அரசால் பராமரிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ள அனாதைகள் இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சமிக்கைகளை மற்றும் குறிகளை புரிந்து கொள்ளுதல், மந்திரம், வித்தைகள், கைரேகை பார்த்தல் போன்றவற்றில் பயிற்சி அளிக்கப்படும். அத்துடன் தேகவியலும் சமூகவியலும் அவர்களுக்கு கற்பிக்கப்படும். மேற்கண்ட திறமைகளை கொண்டு தாங்கள் ஜீவனம் நடத்துவதாக காட்டிக்கொண்டபடி உளவு பார்ப்பார்கள். படுகொலை செய்பவர். நாட்டிலேயே அதிக துணிச்சல் கொண்டவர்களிலிருந்து பணத்துக்காக யானை புலிகளுடன் சண்டையிட தயாராயிருப்பவர்களையும் தங்களது பாதுகாப்பையே கருதுபவர்களையும் இப்பணிக்கு தேர்வு செய்வார்கள். துச்சமாக விஷமிட்டு கொலை செய்பவர்கள். யாரிடமும் உறவினர்கள் உட்பட பிரியம் வைக்காத குரூர சிந்தனையுள்ள கொடுமையாளர்களை இப்பணிக்காக அரசாங்கம் பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கும்படி கௌடில்யர் அறிவுறுத்துகின்றார். சுற்றித் திரியும் பெண் துறவிகள். வறுமை நிலையில் உள்ள அதே சமயம் துணிச்சல் மிக்க விதவைகள் இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தங்கள் வாழ்க்கைப்பாட்டுக்காக ஏதேனும் செய்தாக வேண்டிய அவசியம் அவர்களுக்கு. அவர்கள் அரண்மனையில் உயர் அதிகாரிகளின் வீடுகளுக்கு எளிதில் சதந்திரமாய் சென்று வர வேண்டும். அப்படி செல்லும் பொழுது அந்த உயர் அதிகாரிகள் உண்மையான விசுவாசத்துடன் தான் நடக்கின்றார்களா என்பதை கண்காணித்து உடனுக்குடன் செய்திகளை அரசருக்கு தெரிவிப்பார்கள். அப்படி அந்த அதிகாரிகளின் விசுவாசத்தில் குறைகள் ஏதேனும் இருப்பினும் அவர்களும் ஓசைப்படாமல் அகற்றப்படுவார்கள். செய்தி அனுப்புதல். சுற்றித் திரியும் உளவாளிகளால் அனுப்பப்படும் செய்திகள் ஓரிடத்தில் நிலையாயிருக்கும் உளவாளிகளுக்கு சங்கேத பாஷையில் தெரிவிக்கப்படும். செய்திகளை கொண்டு செல்பவர்களுக்கு அவற்றை சேகரித்தவர் யார் என்று தெரியாது. சில சமயம் செய்திகளை அனுப்புவது இயலாத காரியமாகிவிடும். அந்நிலையில் செய்திகளை பாட்டு, பேச்சு அல்லது சமிக்கைகளில் மறைமுகமாய் தெரிவிக்கலாம். இரகசிய உளவாளிகளின் பணி. ஓர் அரசனின் தயவில் வாழ்ந்து கொண்டு மற்றோர் அரசனுக்காக பணியாற்றி துரோகம் செய்யும் உயர் அதிகாரிகளை அடையாளம் காணுதல்.
பகைவனின் தூண்டுதலுக்கு எளிதில் இரையாகக்கூடிய நாட்டு மக்களை கண்காணிப்பில் வைத்திருப்பது. பகைவனுக்கு எதிராக உளவியல் சார்ந்த போர் நடத்துதல். எதிரியை பலவீனப்படுத்துதல். மக்களை கண்காணிக்கும் விதம் பற்றி அர்த்த சாஸ்திரம் கூறும் விஷயங்கள். 1. மக்களிடையே நிலவும் அதிருப்தியை கண்டறிவதற்காக அவர்கள் மக்கள் கண்காணிக்கப்படுவார்கள். இரகசிய உளவாளிகள் இருவர் தமக்குள் அரசனை பற்றி பொது இடங்களில் விவாதிப்பார்கள். சிறிது கூட்டம் கூடிய நேரத்தில் உளவாளிகளுக்குள் ஒருவர் அரசனுக்கு ஆதரவாகவும் மற்றொருவர் மன்னரின் எதிரி போலவும் பேசுவார்கள். மக்கள் பிரதிபலிக்கும் கருத்துகளில் இருந்து அரசருக்கு ஆதரவானவர்கள் யார், எதிரானவர்கள் யார் என்பது கண்டறியப்படும். அதுபோல மக்களிடையே உளவும் வதந்திகளையும் உளவாளிகள் கண்டறிவார்கள். துறவி வேடமிட்ட உளவாளிகளுக்கு விவசாயிகள், கால்நடை மேய்ப்பவர்கள், வியாபாரிகள், துறை தலைவர்களின் நேர்மை பற்றியும் நேர்மை இன்மை பற்றியும் அமைச்சருக்கு தெரிவிக்கும் பொறுப்பு உண்டு. ஊதாரித்தனமாய் செலவு செய்பவர்களையும் முறையான வருமானம் ஏதுமின்றி கேளிக்கைகளில் செலவிடுபவர்களையும் தீவிரமாய் கண்காணிப்பது அவசியம். கௌடில்யரின் அயல் நாட்டு கொள்கை. 1. ஓர் அரசன் கீழ்க்கண்ட காரியங்களில் உறுதியுடன் இருந்தானெனில் அவன் சாம்ராஜ்யங்களை படைப்பான். 2. ஓர் அரசன் தனது நாட்டின் வளங்கள் மற்றும் ஆற்றலை விரிவுபடுத்த வேண்டும். 3. எதிரிகள் அழிக்கப்பட வேண்டும். 4. உதவி செய்யும் அண்டை நாட்டு அரசர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களாக. 5. அந்த அரசன் விவேகமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். 6. போரை காட்டிலும் அமைதியே விரும்பப்பட வேண்டும். 7. வெற்றியிலும் தோல்வியிலும் நியாயத்துடன் நடக்க வேண்டும். ஓர் அரசனின் அண்டை அயலார்களில் மிகவும் முக்கியமானவர்கள் எதிரிகளே. பேரரசை சுற்றியமைந்த நாடுகளில் எதிரி நாடு என்று ஒன்றும் இருக்கும். அந்த எதிரி நாடே பேரரசை எதிர்க்கவும் அவ்வரசை தாக்கவும் தயாராகும். அரசனுக்கும் பகைவருக்கும் இடையில் நடுநிலையான சிறு நாடுகளும் உண்டு. பேரரசின் முக்கிய குறிக்கோள் இயற்கையான எதிரியை வீழ்த்துவதே ஆகும். பகை வலுக்கும் நிலையில் கூட்டணி என்பது இன்றியமையாதது. கூட்டணி ஒரு நாட்டை உருவாக்குவதில் அங்கம் வகிக்கும். நட்பின் உண்மையான பண்பு உதவி செய்தலே. நண்பன் என்பவன் எப்பொழுதும் நலம் விரும்பியாகவே திகழ வேண்டும். எனவே உதவி செய்பவன் முன்பு எதிரியாயிருந்தாலும் கூட்டணி அமைக்க உகந்தவனாவான். மாறாக ஒப்பந்தத்தை மீறி எதிரியோடு சென்று சேர்ந்து மீண்டும் கூட்டணி அமைக்க வரும் அரசன் நண்பனாயிருப்பினும் கவனத்துடனேயே கையாளப்பட வேண்டும். பாம்புடன் வாழ்வது நிரந்தர பயத்துடன் வாழ்வதாகும். அதுபோல எதிரியிடமிருந்து வந்து சேர்ந்த ஒருவனும் அபாயமானவனே என்கிறார் கௌடில்யர். அதுபோல போரை காட்டிலும் அமைதிக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். காரணம், போரில் படைகளின் இழப்பு, செலவு, வீட்டாரின் பிரிவு போன்ற நன்மையற்ற நிகழ்வுகள் உண்டு. நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இன்றி நன்மைகளை ஏற்படுத்துமெனில் போரை காட்டிலும் சமாதானமே சிறந்தது. மாறாக நன்மைகள் நியாயமற்ற முறையில் பங்கிடப்படும் வேளையில் போரே சரியானதாகும். ஓர் அரசனுக்கும் அவன் எதிரிக்கும் இடையேயான பலப்பரீட்சையில் இருவரும் முன்னேறினாலும் அழிந்தாலும் சமமாய் திகழ்ந்தாலும் அமைதியை மேற்கொள்வதே சரியாகும். பலம் மிக்க அரசர், சமமான அரசர் மற்றும் பலம் குறைந்த அரசர்களில் முதல் இரு வகையினருக்கும் இடையே சமாதானமும் பலமற்றவருடன் போரும் மேற்கொள்வதே சிறந்தது. நியாயமான ஒரு அரசன் தனது கூட்டணியினருக்கு உரித்தான உடைமைகளை எடுத்துக்கொள்ளாமல் அவர்களிடம் நியாயத்துடன் செயல்படுவான். ஒப்பந்தமிட்டு அமைதி வழியில் செயல்படுவதால் ஒரு அரசனுக்கு இரு நன்மைகள் உண்டு. ஒருவேளை கூட்டணி அரசன் நல்லவன் எனில் அமைதி உடன்படிக்கையின் மூலம் ஓர் அரசன் தனது கூட்டணியை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லது ஒருவேளை கூட்டணி அரசன் நல்லவன் இல்லை எனில் தகுந்த பிணையை தந்து அமைதியை பெறும் அரசன் தனக்கு அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்திருக்கலாம். பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது தாக்கலாம். போரை பற்றி கௌடில்யர்: ஓர் அரசனுக்கு இரு பெரும் பொறுப்புகள் உண்டு. ஒன்று நாட்டை அந்நியர் படையெடுப்பு இருந்து காப்பாற்றுவது. மற்றொன்று வெற்றியின் மூலம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்துவது. நாட்டின் பாதுகாப்பு என்பது நிலப்பரப்பை, எல்லையை பாதுகாத்தல் மட்டுமன்று, துரோகிகள், புரட்சிக்காரர்கள் ஆகியோரை தடுப்பதாகும். குழப்பவாதிகள்: எல்லை பாதுகாப்பு என்பது வேற்று நாட்டவர் உள்ளே புகுந்துவிடாதவாறு அரண் மற்றும் கோட்டைகளை அமைத்தல் ஆகும். கோட்டைகள் மலை, நதி, காடு மற்றும் பாலைவன கோட்டைகள் என 4 வகைப்படும். அரசன் தனது படையை பல்வேறு வழிகளில் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இராணுவ தலைமை அதிகாரிகள் எதிரியின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காதவாறு சிறந்த ஊதியம் அளிக்கப்பட வேண்டும்.
கோழைகளை வேரறுக்க படைகளின் நேர்மை சோதிக்கப்பட வேண்டும். இரகசிய உளவாளிகள் மூலம் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். எதிரிகளின் வலையில் சிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். 4 வகை படைகளும் ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகாரிகளின் கீழ் இயங்கும். ஒரே அதிகாரி என்றால் அவர்கள் துரோகம் செய்யவும் வாய்ப்பு உண்டு. அல்லது தன் கையில்தான் எல்லாம் என்ற ஆணவத்தில் மன்னனுக்கே சவால் விடலாம். அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் என்றால் அவர்கள் ஒருவர் மற்றவர் மீது சந்தேகமும் பயமும் கொண்டு விசுவாசத்துடன் செயலாற்றுவர். அரசின் வரவு செலவு கணக்குகளில் சேமிப்பு ஏற்பட போர் அல்லாத அமைதி காலங்களில் போதிய படைகளை பாதுகாப்புக்கு வைத்துக்கொண்டு எஞ்சியவற்றை கலைத்து விடலாம். அரசாங்க பாதுகாப்பு படையினர் கோட்டைகள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பர். அப்படைகளை வழிநடத்தும் அதிகாரிகள் நிரந்தர பணியில் இருப்பர். ஆனால் அடிக்கடி இடமாற்றம் பெறுவர். கலைக்கப்படாத மற்றொரு சிறப்பு வகைப்படை அரசனின் மெய்க்காவலர் படை. வெற்றிக்கு பிறகு கலைக்கப்படும் படையினர் தேவைப்படும் போது மீண்டும் ஒன்று திரட்ட ஏதுவாக நாட்டின் உள்ளே பரவி இருக்குமாறு வைக்கப்படுவர். ஆனால் இதை எல்லாவற்றையும் விட ஒரு புத்திசாலி அரசன் தனது அண்டை நாட்டு எதிரி அரசர்களில் ஒருவரை மற்றொருவருடன் போரிடச் செய்து அவர்களை ஒன்று சேர விடாமல் பார்த்து கொள்வான். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது வெறும் எல்லைகளில் இல்லை, அது மக்களின் மனங்களிலும் இரகசிய உளவாளிகளின் கண்களிலும் இருக்கிறது என்பதை உலகம் வியக்கும் வண்ணம் பதிவு செய்திருக்கிறார் கௌடில்யர். அரசாங்கம் என்பது வெறும் சட்டம் மட்டுமல்ல, அது ஒரு தொடர் கண்காணிப்பு, சமரசமற்ற விசுவாசம் மற்றும் புத்திசாலித்தனமான காய் நகர்த்தல். ஒரு பலவீனமான அரசன் தன் கோட்டையை நம்புவான், ஆனால் ஒரு புத்திசாலி அரசன் தன் உளவாளிகளை நம்புவான். இன்று நாம் பார்த்த இந்த உளவு முலைகளும் சதித்திட்டங்களை முறியடிக்கும் நுட்பங்களும் வெறும் வரலாறு மட்டுமல்ல, அதிகாரத்தை தக்கவைக்க துடிக்கும் இன்றைய நவீன உலகிற்கும் இது ஒரு மிகப்பெரிய பாடம். அடுத்த பகுதியில் கௌடில்யர் கூறும் போர்க்கால தந்திரங்களும் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற பிறகு ஒரு அரசன் அந்த நிலத்தை எப்படி ஆள வேண்டும் என்பது பற்றி இன்னும் சுவாரஸ்யமாக பார்ப்போம்.